போலி கல்வி சான்றிதழ் விற்பனையா? சுல்தான் ஜைனல் ஆபிடின் பல்கலைக்கழகம் மறுப்பு. தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ராமண்ணனுக்கு மடானி சமுதாய சாதனை விருது. சீனாவின் மின்சார காருடன் போட்டியிட தவறியதால் தொழிற்சாலையை விரிவுபடுத்தும் டெஸ்லாவின் திட்டம் ரத்து. பிரதமர் விளக்கம். கோலாலம்பூரில் கராவுகே மையத்தில் குடிநுழைவுத்துறை சோதனை. 9 பெண்கள் உட்பட 27 வெளிநாட்டினர் கைது. திரும்பும்போது சிக்னல் போட தவறிய கார் மோதியதில் பெண் மரணம். ஓட்டுநருக்கு 10,000 ரிங்கிட் அபராதம். சீனா தயாரிக்கும் மின்சார காருடன் போட்டியிட முடியாததால் இவ்வட்டாரத்தில் தனது மின்சார கார் திட்டத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தை டெஸ்லா நிறுவனம் ரத்து செய்திருப்பதாக முதலீடு, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃபருல் அப்துல் அசீஸ் கூறியிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். டெஸ்லா நிறுவனம் குறித்து ஆக கடைசியான தகவலை தங்கு ஜஃபருல் பெற்றுள்ளார். அவர்கள் இழப்பை எதிர்நோக்கியதால் சீனாவின் மின்சார காருடன் போட்டியிட முடியவில்லை. எனவே அவர்களது தாய்லாந்தின் மிகப்பெரிய திட்டம் மற்றும் மலேசியாவில் தொடங்க வேண்டிய திட்டமும் நிறுத்தப்படுவதாக அன்வார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். டெஸ்லா தனது தொழிற்சாலையை மலேசியாவில் திறக்கும் என அமைச்சர் தெரிவிக்கவில்லை என தங்கு ஜஃபருல் நேற்று தெரிவித்திருந்தார். டெஸ்லா நிறுவனத்தின் தோற்றுவிப்பாளர் மற்றும் டெஸ்லா இன்கார்பரேஷன் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை செயல் அதிகாரி இலான் மஸ்குடன் முதலீடுகளை கவர்வதற்கான பேச்சு நடத்தப்பட்டது. ஆனால் மலேசியாவில் தனது தொழிற்சாலையை தொடங்கவிருப்பதாக அந்த நிறுவனம் எந்த வேளையிலும் தெரிவிக்கவில்லை என தங்கு ஜஃபருல் கூறியிருந்தார். நேற்று நடைபெற்ற மிண்டா எனும் மலேசிய தொழில்துறை விருது நிகழ்ச்சியில் தொழில்முனைவர் மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணனுக்கு மடானி சமூக சாதனையாளர் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுஃபும் மலேசிய வணிக சங்கங்களின் கூட்டமைப்பும் இவ்விருதை வழங்கினர். இந்த கௌரவத்தை வழங்கிய டத்தோஸ்ரீ அப்துல் மாலிக் அப்துல்லாவின் தலைமையில் கீழ் இயங்கும் மலேசிய வணிக சங்கங்களின் கூட்டமைப்புக்கு ரமணன் நன்றி தெரிவித்தார். இது எனக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்திற்கும் கிடைத்த கௌரவமாகும். மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்ற என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். இது எனது வாக்குறுதியும் நிலையான கடப்பாடாகும். மலேசியா மடானி லட்சியத்தை அடைய ஒற்றுமையாக செயல்பட உறுதி செய்வோம் என்றும் ரமணன் கூறியுள்ளார். மலேசிய வணிக சங்கங்களின் கூட்டமைப்பின் 2வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விருது விழா 36 சிறந்த தொழில் முனைவர் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்த நிறுவனங்களின் சாதனைகளை அங்கீகரிக்கிறது. போலி கல்விச் சான்றிதழ் விற்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை திரங்கானு சுல்தான் ஜைனல் ஆபிடின் பல்கலைக்கழகம் மறுத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக கருதுவதோடு தனது டிப்ளோமா திட்டங்கள் மற்றும் உயர்கல்வி பட்டப்படிப்பு சான்றிதழின் தரங்களை தொடர்ந்து நிலைநாட்டுவதில் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கு இடமில்லை என இன்று சுல்தான் ஜைனல் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருக்கிறது. மலேசிய கல்வி தகுதி நிறுவனம் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் நிர்ணயித்துள்ள தரங்கள் தொடர்ந்து பின்பற்றப்படுவதை பல்கலைக்கழகம் எப்போதும் உறுதிப்படுத்தும். அதோடு பல்கலைக்கழகத்தின் நலன்கள் மற்றும் அதன் நற்பெயரை பாதுகாப்பதற்கு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என சுல்தான் ஜைனல் பல்கலைக்கழகம் எச்சரித்திருக்கிறது. சமூக வலைதளங்களில் பெறப்படும் தகவல்கள் குறித்து கருத்துக்களை வெளியிடுவதற்கு முன் அதன் நம்பகத்தன்மையை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என பொதுமக்களை அந்த பல்கலைக்கழகம் கேட்டுக் கொண்டது. கோலாலம்பூரில் உள்ள பொழுதுபோக்கு கராவோகே மையத்தில் சட்டவிரோதமாக பணிபுரிந்த 9 பெண்கள் உட்பட 27 நபர்களை குடிநுழைவுத்துறை கைது செய்திருக்கிறது. இந்த கராவோகே மையத்தில் சிறப்பு சேவை அறைக்கு 16,000 ரிங்கிட் கட்டினால் போதுமானது. வெளிநாட்டு பெண்களின் துணையுடன் பாடுவதும் குடிப்பதும் போன்ற சேவைகளை கொண்டு அந்த விஐபி அறை வழங்கப்படுகிறது. இதனிடையே குடிநுழைவு துறையினர் அதிரடியாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்ககார் சோதனையில் அந்த மையத்தைச் சேர்ந்தவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டனர். முறையான பயண ஆவணங்கள் இன்றி இருப்பது மற்றும் கடவுச்சீட்டை தவறாக பயன்படுத்தியது போன்ற குற்றங்களுக்காக பிடிப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டு வருவதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் ஒன் மொஹமட் சௌபி ஒன் யூசுப் கூறியுள்ளார். திரும்பும் போது தனது காரின் சிக்னல் போட தவறியதால் சைக்கிளில் சென்ற பெண்ணை மோதி மரணம் ஏற்படுத்திய 39 வயது கார் ஓட்டுநருக்கு 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது.
4 ஆண்டுகளுக்கு முன் தனது ஃபோர்ட் ரேஞ்சர் கார் ஓட்டிய போது ரொஃபிஸ்லான் யூனோஸ் என்பவர் கவனமின்றி கார் ஓட்டிய குற்றத்திற்காக இந்த அபராத தொகையை விதிப்பதாக பேராஸ் லாமா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் தீர்ப்பளித்தார். மேலும் இந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் 1 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி ரொஃபிஸ்லானுக்கு அவர் உத்தரவிட்டார். ஜாலான் லம்பின் 3க்கு அருகே உள்ள சாலை சந்திப்பில் ரொஃபிஸ்லானின் காருக்கு அருகே இடதுபுறம் நூர் ஹயத்தி முகமது யூசுப் என்ற பெண் சைக்கிளில் நின்று கொண்டிருந்தார். அப்போது காரின் சிக்னல் போடாமலேயே கார் ஓட்டுநர் திரும்பியதால் அவரது கார் சைக்கிள் ஓட்டியை மோதியதாக அந்த விபத்தை நேரில் பார்த்த சாட்சி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சைக்கிளுடன் கீழே விழுந்த நூர் ஹயத்தியின் மேல் காரின் இடதுபுற பின் டயர் ஏறியதால் கடுமையாக காயமடைந்து அவர் மரணமடைந்ததாக சவ பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் கவனமின்றி கார் ஓட்டியது விபத்தை நேரில் பார்த்த சாட்சியின் மூலம் நிரூபிக்கப்பட்டதால் கார் ஓட்டுநருக்கு அபராத தொகையை விதிப்பதாக மேஜிஸ்ட்ரேட் தெரிவித்தார்.